விக்ரம், நிலா, கவின், என் செல்லங்களா வந்துட்டீங்களா? நிலா, இந்த வீட்டோட வாரிசுமா நீ. பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே அந்த ராட்சசி. என் அம்மாவை அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. நிலா, அப்படியெல்லாம் நடிச்சு உன்னாவ ஏமாத்திருக்கா. அவங்க ரொம்ப நல்லவங்க, என்ன அழ வைக்கவே மாட்டாங்க. நீங்க எல்லாரும் என்ன அழ வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் இல்லாம என் அம்மா சாப்பிட கூட மாட்டாங்க தெரியுமா? என்ன கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட விட்டுருங்க. இங்க பாரு நிலா, நாங்க யாரும் உன்னை அழ வைக்க மாட்டோம். எங்களை நீ யாருன்னு நினைச்ச? நான் தான் உன் பாட்டி, இவர் தான் உன்னோட அப்பா, இவர் தான் உன்னோட தாத்தா. இது உன் வீடுமா? நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம். இங்க நீ கவின் கூட ஜாலியா விளையாடலாம், ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம். இந்த வீட்ல நீ எப்பவுமே ஜாலியா இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு அம்மா தான் வேணும். நிலா, அழாத. சின்ன குழந்தை எதுக்குடா மிரட்டிட்டு இருக்க? பாவம், இவளுக்கு என்னடா தெரியும்? நாம தான் இவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நிலா குட்டி, இங்க பாரு, நீ எங்களுக்கு சொந்தமானவடா. நீ எதுக்கு யாரு கூடவோ போய் கஷ்டப்படணும்? கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்த பொண்ணா நீ? ஓ ஸ்டேட்டஸ் என்ன? நீ யாரோட பேத்தி? ஓ அப்பா யாரு? இது எதுவுமே தெரியாம இவ்ளோ நாளா உன்னை அந்த விஜய் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா தெரியுமா? அதையெல்லாம் நினைச்சா என் நெஞ்சு பதறுதுமா. இங்க பாரு செல்லக்குட்டி, நீ என் பேத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி நான் உன்னை அந்த விஜய் கிட்ட அனுப்பி வைக்க முடியும்? என் பேத்தி நிலா எங்களுக்கு தான் சொந்தம். பேத்தினா இவ்வளவு நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? என் அம்மா தானே பாத்துக்குவாங்க. நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்க தெரியுமா? அவ உனக்கு அப்படி என்ன செஞ்சிட்டா? பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் கம்மி விலையில ஒரு செட்டு Dress எடுத்து கொடுத்திருப்பா. ரோட்ல விக்கிற 10 ரூபாய் வளையலையும் தோடையும் உனக்கு வாங்கி போட்டு விட்டுருப்பா. பழைய சாப்பாட்டை பக்கத்துல உட்கார்ந்து ஊட்டி விட்டுருப்பா. இதெல்லாம் நீ பாசம்னு நினைச்சியா? எல்லாம் வேஷம். தங்க தட்டுல சாப்பிட வேண்டிய பொண்ணுமா நீ? காஸ்ட்லி கார்ல ஸ்கூலுக்கு போக வேண்டியவ. 5க்கும் 10க்கும் ஏதோ வேலை செஞ்சு அரை வயித்துக்கும் கால் வயித்துக்கும் பசி ஆத்தி அவளுக்கு துணையா உன்னை அவ வளர்த்திருக்கா. ஆனா ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? இத பாரு, அம்மா வேணும்னு அழுதுட்டு இருக்காத. பரவாயில்ல, எனக்கு அதுவே போதும். நான் அப்படியே என் அம்மா கூட இருந்துக்கிறேன். இத பாரு, என்னால உன்னை திரும்ப அந்த விஜய் கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, நீங்க 2 பேரும் எங்களுக்கு தான் சொந்தம். உங்க 2 பேரையும் இனிமே அந்த விஜயலட்சுமி கிட்ட கொடுக்க மாட்டோம். நிலா, அவ உன் அம்மாவே கிடையாதுமா. அவளை மறந்துரு. இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே உங்க அப்பா விக்ரம் தான். எனக்கு அம்மா தான் வேணும். அவங்கள நான் பார்க்கணும். எனக்கு அம்மா தான் வேணும். தேவான, குழந்தைகளை ஏன் கஷ்டப்படுத்துற? இந்த குழந்தைங்களுக்கு இருக்க புத்தி கூட உனக்கு இல்லையா? டேய் விக்ரம், இந்த விஷயத்துலயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. என்ன சொல்ல போறீங்க? கவினியும் நிலாவையும் அவகிட்ட தாரவாத்து கொடுக்க சொல்றீங்களா? நான் சொல்றத நீ எப்பதான் கேட்க போறியோ தெரியல. டேய் விக்ரம், அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பாதான்டா போகும். ஏற்கனவே விஜயலட்சுமி விஷயத்துல அவளை தனியா விட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குப்பா. உன்னை திருத்திக்கோ. என்ன சொல்ல வரீங்க நீங்க? சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளு. விஜயலட்சுமி இங்க வர வச்சு உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்தி இந்த குழந்தைகளுக்காக நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ பாருங்கப்பா. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஈகோ பிடிச்சிட்டு இருக்காதப்பா. சொல்லிட்டேன் பா, நீங்க அந்த விஜயலட்சுமிக்கு சப்போர்ட் பண்றத என்னால ஏத்துக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. அதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன்ப்பா. அவ என் லைஃப்ல வரவே கூடாதுன்னு நான் வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவ்வளவு
நாளா நான் என் பெண் குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த விஜய் ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி என் பெண் குழந்தைய ரகசியமா எனக்கே தெரியாம வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த கடவுள் தான்பா இந்த உண்மையை ஒட்டு மொத்தமா என் கண்ணுல காமிச்சிருக்கான். டேய், உன் பெண் குழந்தைய விஜயலட்சுமி கொன்னுட்டான்னு தானே சொன்ன. அதனாலதானே அவன் மேல கோவமா இருக்கிறதாவும் சொன்ன. இப்பதான் உன் குழந்தை உயிரோடு இருக்குல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? எனக்கு தெரிஞ்சா வளர்த்தா, தெரியாம தானே வளர்த்தா. கவினை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா வளர்த்த, தெரியாம தானே வளர்த்த. டேய், நீ வசதியான வீட்டு பையன்டா, உனக்கு சொந்த பந்தம் நாங்க எல்லாருமே இருக்கோம். ஆனா அந்த விஜயலட்சுமிக்கு யார் இருக்காங்க? அவ வசதியான வீட்டு பொண்ணு இல்ல. ஆனாலும் தனி ஒருத்தியா ஒரு பெண் குழந்தைய போராடி வளர்த்திருக்கா. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அம்மா இல்லாம நாம கவினை வளர்க்கறதுக்கு எவ்வளவு திண்டாடுறோம். அவ பெண் குழந்தைய அழகா புத்திசாலித்தனமா தைரியமா தானே வளர்த்திருக்கா. ஒரு அம்மாவா அவளோட கடமையை கரெக்டா செஞ்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா சொல்ற மாதிரி விஜய் வளர்ப்புல எந்த வேஷமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அந்த திமிரு பிடிச்சவ கூட வாழ முடியாது. அது மட்டும் இல்ல, என் குழந்தைங்களையும் கொடுக்க முடியாதுப்பா. என் பையன் தான் அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல யாரும் அந்த விஜய் பேரை சொல்லவும் கூடாது, அவளுக்கு ஆதரவா பேசவும் கூடாது. விக்ரம், இதுக்கு மேல நீ இங்க இருந்தா உனக்கு திரும்ப திரும்ப அந்த விஜயலட்சுமியால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான்ப்பா இருக்கும். அதனால நீ இங்க இருக்காத. நீ குழந்தைங்களையும் பிரீத்தியும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிடு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அவளுக்கு பயந்துகிட்டு நான் எதுக்குமா கோழத்தனமா வெளிநாட்டுக்கு போகணும்? நான் இங்கதான் இருப்பேன்மா. என் 2 பிள்ளைங்களையும் இங்கதான் ஸ்கூல் படிக்க வைப்பேன். அவங்க படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுமா. நான் நிலாவையும் கவினையும் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்குவேம்மா. அதுதான் என்னோட அடுத்த டார்கெட். அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்ன ஊரை விட்டு வர சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா. பேராண்டி, எதுக்கு உனக்கு இவ்வளவு கோபம், இவ்வளவு வன்மம்? நீயும் உன் அம்மாவும் ஏட்டிக்கு போட்டியா அந்த விஜயலட்சுமிய கரிச்சு கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. உன் அப்பா சொல்ற விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா?